நம்ம ஞாயிறு காலையில் ரோமருக்கு எழுதின நிருபத்தை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 10ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கணும். 10லேருந்து 15. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களுடனே கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறபடினாலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பல முறை யோசனையா இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். இதுக்கப்புறம் தான் இந்த 10லேருந்து 15வது வசனம் வரைக்கும் இந்த ரோமாபுரியில இருக்கிற ஜனங்களை பற்றி போன வாரம் 6லேருந்து 9 வசனங்களை பார்த்தோம். இந்த வாரம் 10லேருந்து 15. இது அந்த காலத்துல இருந்த ரோமாபுரியில் இருந்த ஜனங்களுக்கு என்ன பண்றாரு பவுல் எழுதியிருக்கிறார். அந்த ஜனங்களை அவர் பார்க்காம இவ்வளோ உபதேசம் அடங்கிய தேவனுடைய வார்த்தையை பயங்கரமா விளக்கமா ரொம்ப உணர்வுபூர்வமா அதுவும் தெரிஞ்ச ஜனங்கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. கண்ணில் பார்க்கல, அந்த ஜனங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்காரு. அதை தான் நம்ம 8ஆம் வசனத்துல பார்க்குறோம். இங்க 10லேருந்து 12 அந்த 3 வசனங்கள் என்ன சொல்றான்னா வரங்களை குறித்து பேசுறாரு. அப்புறமா அவருடைய பிரயாணத்தை, அவங்க கிட்ட போற பிரயாணத்தை பத்தி பேசுறாரு. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படி படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சியா இருக்கிறதுனாலே எவ்விதத்தினாவது நான் உங்களிடத்தில் வருகிறதுக்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். 10லேருந்து 12 வரம், அப்புறம் அவருடைய பிரயாணம், அங்க போய் ஜனங்களை பார்க்கறதுக்கான பிரயாணத்தை சொல்றார். 2 காரியம். 13லேருந்து 15 சகோதரரை புறஜாதியான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பல முறை யோசனையா இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்க உங்களுக்கும் என்னால் என்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் அப்படின்னு. பலன் என்றாரு, கடன் என்றார். சொல்லுங்க, பலன் கடன். அந்த 10லேருந்து 12 அது என்ன சொல்லுதுன்னா பிரயாணமும் வரங்களும் சொல்லுது. வரங்களும் பிரயாணமும், இது பலனும் கடன். இது 2த்தையும் பிரிச்சு பார்த்தாதான் இதுல முக்கியமான வார்த்தைகள் அதுதான். சரிங்களா? 10லேருந்து 12, 13லேருந்து 15 மொத்தம் 3 பிரிச்சுக்கலாம். சரிங்களா? அது வரத்தையும் பிரயாணத்தையும் சொல்றாரு. அங்க ஜனங்களை போய் பார்க்கணும், அவங்களுக்கு வரங்களை தரணும் அப்படின்றாரு. இங்க பலன்னு சொல்றாரு, கடன்னு சொல்றாரு. நல்லா முக்கியமான வார்த்தைகள். ஒரு ஊழியக்காரன்
எப்படி இருக்கணும் அப்படின்றத இது வந்து இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அநேக உலகத்திலே யாரெல்லாம் ஊழியக்காரா இருக்கிறாங்களோ ஆண்டவர் வந்து கற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஒரு தேவ மனுஷனை உருவாக்கி இருக்கிறாருன்னா அது அப்போஸ்தலனாகிய பவுல் தான். ஏன்னா அந்த மனுஷனுக்குள்ள இருந்தத வந்து அந்த வாஞ்ச, அந்த தாகம், அந்த பசி, தேவன் மேல வைத்திருந்த அந்த பற்று, அன்பு எல்லாம் வேற வேற எந்த ஊழியக்காரர்கிட்டையும் நம்ம படிச்சு கத்துக்க முடியும். அவர்கிட்ட அந்த அளவுக்கு வைராக்கி. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பைபிள்ல படிச்சு இது வரைக்கும் என் கிறிஸ்தவ அனுபவத்துல நான் பார்த்து இயேசுவுக்கு ரெண்டாவதா வைக்கிற ஒரு ஆள் ஒருத்தர் இருப்பாருன்னா அது அப்போஸ்தலனாகிய பவுல் தான். இயேசுவுக்கு அடுத்தது ஒரு ஆளை நான் பார்ப்பேன், நான் பார்க்கணும்னு விரும்புவேன் அப்படின்னா அது அப்போஸ்தலனாகிய பவுல் தான். ஏன்னா அந்த மனுஷங்கிட்ட என்னத்தை பார்க்குறேன்னா அவர் செஞ்ச பாவத்துக்கான பிரயாச்சித்தமா எந்த அளவுக்கு ஓடினாரு அப்படின்னா தன் உயிரை அடிக்கடிக்கு குத்தாரு, சாகும்படி குத்து உயிரோட வந்து மறுபடியும் ஊழியத்தை செஞ்சாரு. நான் கூட ஒரு சில சமயத்துல கேட்பேன், நான் சில பாவங்களை நான் பண்ணதுனால அந்த விளைவுகள்ல ஏதோ ஒன்று எனக்கு ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று நான் செத்துட்டேன்னா செத்தது கூட சாதாரணமா சாவது நினைப்பு வர மாட்டேன். அப்படியே கூழாய் பிச்சு போட்டு தனித்தனியாய் உறுதலையாம சதஞ்சு போச்சுன்னா கூட ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன், என்னதாம்மா கேட்பேன், நான் மறுபடியும் போனோம் என்னை ஒன்னாக்குங்கன்னு கேட்பேன். இவரு கல்லெறியுண்டு செத்தாரு, பயங்கரமான பிரச்சனை எல்லாம் அனுபவிச்சாரு. மொத்தம் 25 28 வருது. அவர் பட்ட பாடுகள் லிஸ்ட் போடுறாரு குருந்துல. பார்க்கும்போது அந்த அளவுக்கு இந்த மனுஷன்கிட்ட வந்து ஒரு ஊழியக்காரனுடைய பிரம்மாண்டத்தையும் பிரமிப்பையும் பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆரம்பத்துல பைபிளை புதுசா படிக்கும் போது ஆண்டவருக்கு நான் வந்து என்னை அர்ப்பணிச்சு இது அந்த அந்த அர்ப்பணிக்கிற அந்த ப்ராசஸ் நடக்கும் போது நான் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த பிலிப்பியர் புஸ்தகத்தை தான் நான் சின்னதா படிக்கிறேன். எனக்கு தமிழும் படிக்க வராது. அப்பதான் நான் படிக்கிறேன். அது படிக்கும் போது அவருடைய பெருமையும் பேசுவாரு, அவருடைய அந்த பெருமையை குப்பையா பேசுவார். அதே சமயத்துல நான் இந்த மாதிரி பாடுபட்டேன்னு பேசுவாரு. இந்த மாதிரி வந்து இதெல்லாம் நான் துச்சமா என்றேன்னுவேன். நான் இதெல்லாம் நான் பெருசா பார்க்கல, நான் அவர் அறிகிற அறிவை தான் நான் பார்க்குறேன். என்னடா இந்த மனுஷன் என்ன பேசுறான், இவ்வளவு பாடுகளை சரீரத்துல மனதிலையும் சுமந்துகின்னு பேசுற பேச்சு எப்படி இருக்குதுன்னா நான் அவர் அறிகிற அறிவை நான் பார்க்குறேன். அவர் பாடுகளின் மேன்மையும் அவருடைய மரணத்துக்குள்ளாகி அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அவன் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் இதெல்லாம் நான் பார்க்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுற இந்த ஊழியக்காரன். ஒரு ஊழியக்காரன் அப்படின்னா எப்படி இருக்கணும் ஃபார்முலா, அதாவது ஒரு 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 நம்ம பார்த்து கத்துக்கக்கூடிய ஒரு ஆள். ஒரு ஓவியத்தை பார்த்து ஒரிஜினலை பார்த்து நம்ம வரைவோம், அதே மாதிரி டிட்டோவா இருக்கணும்னு வரைவோம். ஓவியனுடைய ஒரு அவனுடைய ஸ்கில், அவனுடைய திறமை எதுல தெரியும்னா அதுல இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கும், டிஃப்ரெண்ட் தெரியக்கூடாது. அந்த மாதிரி தேவன் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரனை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கும்போது உள்ள வந்து ரத்தம் கொதிக்கும். வாலிப வயசுல இயேசுக்காக எதனா செய்யணும். எல்லா ஊழியக்காரங்களும் நீங்க போய் கேட்டீங்கன்னா இப்ப நான் பேசுறதை கேட்கக்கூடிய ஆட்களும் எல்லாருக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த வாழ்க்கைய பைபிள் படிக்கும் போது பார்த்தோம்னா நம்மளுக்கு ரத்தம் துடிக்கும். அவருக்காக ஏதாவது செய்யணும், இந்த ஆள் செஞ்சது போல நம்ம செய்யணும், இந்த ஆள் பண்ணது போல நம்ம பண்ணணும், இந்த ஆள் இருந்தது போல நம்ம இருக்கணும்ன்ற வைராக எழும்பும். அது யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தான். ஏன்னா அந்த அளவுக்கு தேவனோட இருக்கிற அந்த உறவை பார்க்கலாம். அவருக்கு இருந்த அந்த பக்தி வைராக்கியத்தை பார்க்கணும். என்னன்னா அவரு செத்தாரு, லிட்டரலாவே செத்து போனார். செத்து
வந்து ஊழியத்தை பண்ணார். பாருங்க, ஒரு தடவை செத்துட்டு நான் ஒரு டிவியில வந்து ஒரு 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 இதை பார்த்தேன், ஒரு சீரீஸை பார்த்தேன். அந்த சீரீஸ்ல வந்து அவன் வந்து அந்த கோட்டையை காப்பாற்றணும், அந்த 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 எல்லையை பாதுகாக்கிற ஒரு தளபதியா இருப்பான். அங்க வந்து வாக்குறுதி பண்ணுவாங்க. என்ன வாக்குறுதி பண்ணுவாங்கன்னா, இந்த ஜனங்களுக்காக, என் ஜனங்களுக்காக நான் உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு வாக்குறுதி பண்ணுவாங்க. அந்த வாக்குறுதி பண்ணும் போது அதை எல்லாமே கேட்பாங்க, எல்லாருமே கேட்பாங்க. அந்த வாக்குறுதியை மீற மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படியே அவங்க செய்வாங்க. ஏன்னா அதுதான் அந்த தலைமைத்துவத்துக்கு அழகு. அந்த 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 எல்லாரும் தனக்கு கீழே இருக்கிறவங்க தன்னை பின்பற்றத்துக்கும் ஒரு மரியாதை மதிப்பு வரணும்னா அவன் வார்த்தையின்படியே நடக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா சொல்லுவான், என் ஜனங்களுக்காக நான் உயிரையே கொடுப்பேன், என் ஜீவனையே கொடுப்பேன்னு சொல்லுவான். அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா, அதை கேட்பாங்கல்ல, ஒரு சமயம் வரும், அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா இவனை சாவடிச்சிடுவாங்க, சொந்த ஜனங்களே சாவடிச்சிடுவாங்க. கேட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க இனமே அவனை சாவடிச்சுட்டு ஒரு மந்திர ஒரு ஏதோ ஒன்று நடந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவனை உயிரோட எழுப்பிடுவாங்க. அப்போ வந்து ஒருத்தன் கேட்பான், இவன் வந்து அந்த ஜனங்களை விட்டு பார்ப்பான். அந்த ஜனங்களை விட்டுட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தன் வந்து அவன் கூட இருக்கிறவன் வந்து சொல்லுவான், அவனை குச்சி, ஏய் நீ உயிரை கொடுக்கணும்னு சொன்னல அப்படின்னு. அவன் சொல்லுவான், நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்திட்டேன், நான் தான் உயிரை கொடுத்துட்டேன், இப்ப நான் உயிரோட மறுபடியும் வந்துக்கிறேன்னு சொல்லுவான். அப்படியே சொல்லுவான், நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்திட்டேன், என் ஜனங்களுக்காக அந்த ஜனங்களையும் என் உயிரை எடுத்துட்டாங்க, நான் செத்துட்டேன், நான் மறுபடியும் இப்ப என்ன உயிரோட வந்திருக்கிறேன், அதனால நான் கொடுத்த வார்த்தையை நான் காப்பாத்திட்டேன், நான் கிளம்புறேன்ட்டு போயினே இருப்பேன். அது போல போவானா அந்த ஜனங்களே அந்த ஜனங்கிட்ட இருப்பானான்னு தெரியல. ஓகே, என்ன சொல்றான், இந்த மனுஷன் செத்து வந்தாரு, ஊழியம் பண்ணாரு, அதான் உண்மை. இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், இந்த அபிஷேகம் வேணும். இப்படிப்பட்ட ஒரு ஒரு மாடனை நம்மளுக்கு வச்சிருக்கிறார் தேவன். ஒரு என்ன சொல்றோம், முன்னோடி, முன் உதாரணத்தை நம்மளுக்கு தேவன் வச்சிருக்கிறார். இந்த மாதிரி ஊழியக்காரன் இப்படியெல்லாம் இருப்பாங்களா, இப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்ற ஆச்சரியப்படுற அளவுக்கு அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கை இருக்கு. அவர் தான் சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படி படிக்கும், உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும் உங்களை காண வாஞ்சியா இருக்கிறபடினாலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதுக்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். வரோம், பிரயாணம், எவ்வளவு அந்த ஜனங்களுக்கு மேல எவ்வளவு அன்பு பாருங்க. இவர் ஏன் அந்த அளவுக்கு வாங்கியா தேவனுடைய ஊழியத்தை செஞ்சாரு அப்படின்னா, இந்த ஜனங்களை, கிறிஸ்துவ பின்பற்ற ஜனங்களை கொலை செஞ்சாரு, சிறைப்படுத்தினாரு, எல்லாத்தையும் பண்ணாரு. அந்த குற்ற உணர்வு இந்த மனுஷன் ஓட வச்சு அப்போஸ்தலன் பவுல் இப்படிப்பட்ட ஒரு தேவனை என்ன பண்ணிட்டேன், இந்த தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சேன், இந்த ஜனங்களை, அப்படிப்பட்ட தேவனை பின்பற்ற உண்மையான ஜனங்களை நான் கொன்னுட்டேன் அப்படின்ற அந்த குற்றுணர்வு தான் லாஸ்ட் வரைக்கும் அவரை துரத்துச்சு, அவரை ஓட வச்சுது. ஒரு இடத்துல சொல்றாரு, எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருது, அது சாத்தானுடைய தூதனா இருந்து என்னை வந்து என்ன பண்ண ஓயாம குத்துதுன்ற. ஒருத்தவங்க சொல்றாங்க அது வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் கொடுத்த பயங்கரமான வெளிப்பாடுகள்.
அந்த அறிவு மேன்மை, அந்த பெருமை தான் அவரை குத்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்னன்னா, இவர் ஜனங்களை துன்புறுத்தினார்ல, கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி சிறைப்படுத்தி ஸ்தேவானெல்லாம் கொல்றதுக்கு இவர் தான் வேலையை செஞ்சது. பின்னாடி கொன்னார்ல, அதுவா கூட இருக்கலாம். ஒன்னு அதுவா இருக்கலாம், ஒன்னு இதுவா இருக்கலாம். ஜனங்களை கொன்னது அவர் குற்றுணர்வு, ஒரு விதமான அது திரும்ப திரும்ப வந்திருக்கோம் போல. சரித்திரத்துல சொல்றாங்க, பேதுரு 3 தடவை தேவன் இயேசுவை மறுதளிச்சத சேவல் கூவும் போதெல்லாம் அவன் அழுவான். சேவல் கூவும் போதெல்லாம் அந்த கூற அந்த சத்தம் கேட்கும் போதெல்லாம் உட்கார்ந்து அழுவானா காலையில பேதுரு. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, இது உண்மையானான்னு தெரியல, அவளுக்கும் அதேதான். ஜனங்களை ஏன் அவன் இந்த அளவு சொல்றான்? மற்றவங்களோட இயேசுவோட கூட இருந்த பிரதான அப்போஸ்தலர்களை விட நான் அதிகமா பிரயாணப்பட்டேன். நான் அதிகமா என்ன பண்ணியிருக்கிறேன், தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறேன் அவங்கள காட்டிலன்ற. இதெல்லாம் என்னத்தை காட்டுது பாருங்க. அந்த மனுஷனுக்குள்ள இருந்த வைராக்கியம் அதை செஞ்சிச்சு. ஓடுறதுக்கு எதனா இருக்கும். கிறிஸ்துவ பின்பற்றுறதுக்கும் இயேசுவை பின்பற்றுறதுக்கும் தேவனுக்காக ஏதாவது செய்யறதுக்கு நம்மளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கணும். அது இருந்தாதான் நம்ம போயினே இருக்கும், பிரயாணம் பண்ணினே இருக்கும். நிறைய பேருக்கு அந்த நன்றி அறிதல் இருக்காது. நம்ம எப்படி இருந்தோம், 2 விஷயம் இருக்கணும் பாரு நம்மளுக்கு முன்னாடி. நம்ம எப்படி இருந்தோம் மறக்கக்கூடாது. நம்ம தேவன் என்னவா நம்மள செய்ய சொல்றாரு, என்ன செய்ய சொல்றாரு, இந்த 2 விஷயமும் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா இருக்கணும். இதுதான் நம்மள ஓட வைக்கும். ஒருத்தவங்க எதனா வந்துச்சுன்னா பழசெல்லாம் மறந்துடுவாங்க. இதெல்லாம் கண்ணை மறைச்சிடும். நீ சொல்றாரு, சிறப்படுவதற்கு ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அப்படின்றார். அந்த ஜனங்களுக்கு வரத்தை கொடுக்க இவரு இது பண்ணாதயா. இது ஒண்ணு ரொம்ப முக்கியம். சில இடங்கள்ல பாஸ்டங்களே வரம் இல்லாம இருக்கிறாங்க. அது ஒரு கொடுமை. நானும் வரத்தை கேட்டுனுக்கிறேன். என்ன வரம்? அற்புதம் செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் வரும், சுகமளிக்கும் வரங்கள், இது வேணும்னு கேட்டுனுக்கிறேன். காலையில இதுதான் பிரேயர். அற்புதம் செய்ய சக்தியை கொடுங்க. ஏன்னா சில இது இருக்குது பாருங்க, யாருக்கு வரத்தை குத்துட்ட தேவன் திருப்ப எடுக்க மாட்டார். இது வேற பிரச்சனை. இப்ப நீங்க ஒரு அற்புதம் செய்ய சக்தியை உங்களுக்கு குத்துட்டாருன்னா, இந்த பில்டிங், இந்த சீலிங் அப்படியே உங்களுக்கு ஒரு கட்டமாகி உங்க தலையில விழணும் அப்படின்னு நான் நினைச்சு பேசணும்னு வை, டம்முன்னு விழுதுன்னு வை. இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? முட்டாளா இருக்கணுமா, ஞானமா இருக்கணும்? முட்டாளா இருக்கணும் சொல்லிச்சு. ஞானமா இருக்கணும். இந்த வரத்தை இப்படி குத்துட்ட பேரு நான் பாருங்க சில இதெல்லாம் சொல்றேன். என்ன கோவப்பட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த மாதிரி பண்ணது கிடையாது பாருங்க. ஒருத்தவங்க என்ன பண்ண திட்டேன், கேஸ் வச்சு குடும்பமா சாப்பிடுங்க. எதுக்காகனா 20 ரூபாய்க்காக கோவம் வந்துச்சு.
ரூபாய் ஒரு தடவை நோட்டையே வந்து ஒரு மாதிரி போட்டு போட்டுக்கிறாங்க. அது ஒரு தடவை தான் தப்பு பண்ண. இதுவும் ஒரு தடவை தான் பண்ணேன். நம்ம பண்ண மாட்டோமே, நம்ம எப்படி பண்ணோம்? இதுக்கு ஆவியானவர் உணர்த்துறாரு. ஒரு 20 ரூபாய் அந்த குடும்பத்தையே தப்பிச்சுட்டு வர்ற நீ ரொம்ப கோவப்படுத்திச்சு. ஒரு 20 ரூபாய் ஒரு அந்த குடும்பத்தையே சபிச்சுட்டு வர உங்ககிட்ட நான் வரத இந்த அற்புதம் செய்ய சக்தியை கொடுத்தேன்னா அந்த கேஸ் வெடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டொமால் வெஞ்சிச்சுன்னா அந்த குடும்பமே செத்து போயிடுமே. உங்ககிட்ட நான் எப்படி நான் நம்பி உனக்கு வரத்தை கொடுக்குறதுன்னு கேட்டாரு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கல்ல தன்னால விழுணும் அப்படின்னா விழுந்துருமே. ஆண்டவர் வேற ரிட்டர்ன் எடுக்க மாட்டார். வேற அந்த பிரச்சனை வேற இருக்குது அவர்கிட்ட. குத்துட்டாருன்னா குத்துதுதான். ஓப்பா இதுல என்ன பிரச்சனைன்னா ஒருத்தங்க பாருங்க டேஞ்சரு. எதை கேட்கிறோன்றத பார்த்து கேட்கணும், அறிவோட கேட்கணும். இவன் ஞானத்தை கேட்டான், குத்தாரு சாலமோனு. கொடுத்தாரு. கொடுத்து கடைசியில பார்த்தா அவன் 700 மறுமனையாட்டிகள், 300 மனைவிகள். ஒரு சர்ச்சி நமக்கு பாக்குற சர்ச்சி கூட அவ்வளவு ஜனம் இருக்காது. பார்த்தா பொண்டாட்டிங்க அவ்வளோ 1000 பொண்டாட்டிங்க. அவங்க எல்லாருமே எங்க இருந்துட்டானா ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, நீ அங்கற நீ சொந்த ஜனத்துல எடுத்து நீ என்ன பண்ணு, குடும்பம் பண்ணுனாரு. இவன் என்ன பண்ணா ஆண்டோடைய வார்த்தையை மீறி அங்கங்க எடுத்துட்டு அவங்க சுத்தி எத்தனை ஜனம் இருக்குமோ அந்தந்த ராஜ் எல்லாம் எத்தனை வந்து வச்சுக்கணும். எல்லாருக்கும் வேற வீடு வேற மாளிகை வேற கட்டி கொடுக்குறான். கடைசியில பார்த்தா இவங்க சொல்றதெல்லாம் செய்யற அளவுக்கு போயிட்டாரு, மயங்கிட்டாரு, மயங்கி போயிட்டாரு. அதான் ஒருத்தருக்கு சொன்னேன். ஒருத்தர் வந்து எனக்கு வந்து அப்படியே பார்த்து தரிசனத்துல பார்த்து 2 பொருளை சொன்னாரு. நான் கண்ணை மூடும் போது இருதயத்துல வந்து அந்த குழா போற இடத்துல வந்து கொழுப்பு வச்சுன்னு என்ன ஆண்டவர் என்ன, அதாவது கண்டுத கண்ணா முன்னாடி துண்ணும் போது அது வந்து நல்லா இருக்கும், சாப்பிடும் போது நல்லா இருக்கும். அது அவங்களுக்கு தெரியாது, உள்ள வந்து கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமா அச்சுனுது. அந்த மாதிரி தான் சில ஆளுங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஒரு சில விஷயங்கள்ல போயினே இருக்கும் போது உள்ள அச்சுக்கிறது தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா அச்சுக்கும். ஒரு நாள் பக்கு அப்பதான் என்ன பண்ணுவாங்க, ஆஞ்சியோவும் பைபாஸ் இன்னொன்னு சொல்லுவாங்க, அதை பண்ணுவாங்க. அப்பதான் தெரியும், ஐயோ நம்மளுக்கே தெரியாம கொழுப்பு அச்சுக்கிச்சான் அப்படின்னு. இந்த மாதிரி இருக்குது. அதனால டேஞ்சரு. சில சமயங்கள்ல வந்து வரத்தை கேட்கறேன்னா ஆண்டவர் ஆளை பார்த்து தராரு, குத்துட்டு அதுக்கப்புறம் ஆள் மாட்டாருன்னா எடுக்க மாட்டாரு. வேற இப்ப வரங்கள்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா தேவனே இல்லாம வரங்கள் மட்டும் செயல்பட்டு இருக்கும். அதனாலதான் பாருங்க இயேசு வந்து சொல்றாரு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனு பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசி. நீ என்ன சொல்ற, என் நாம என் பேரை வச்சு அற்புதம் செஞ்சேன், என் பேரை வச்சு திருக்கு தரிசனம் சொல்றேன், என் பேரை வச்சு விசாச துரத்துனேன். நான் என்ன சொல்றேன், உன்னை இப்போ உன்னை நான் தெரியாதுன்ற அப்படின்ற. என்ன ஆண்டவர உன் நாமத்தினால தானே எனக்கு தெரியாதுன்ற. என்ன ஆண்டவர்னா ஆண்டவர் சொல்ற ரகு, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா என் நாமத்தை வச்சு சொன்னாங்க, வரதை நான் கொடுத்தேன். ஆனா சித்தத்தின்படி செஞ்சாங்களான்னா சித்தத்தின்படி செய்யலப்பா, என் கூட தொடர்புலயே இல்லாம என்ன பண்ணிக்கிறாங்க, செஞ்சுக்கிறாங்கப்பா அப்படின்றாரு. அப்ப எவ்வளவு டேஞ்சரு. ஒருத்தவங்க போய் உக்காந்துருது, அவன் எங்க பாஸ்டரு, எங்க ஆளு, நல்லா நவுந்துவாங்க. 2 பேரும் நவுந்துவாங்க, நல்லா நவுந்து நடுவில் சம்மந்தம் இப்படி வந்து வாங்க, இங்க வந்து விளாடு, இங்க வந்து விளாடு. என்ன சொன்ன,
எனக்கு தெரியாதுன்றார் ஆண்டவர். புரியுதுங்களா? எனக்கு தெரியாது, ஒரு காலம் உங்களை அறியேன். இப்ப ஜனங்க என்னன்னா, எங்க பாஸ்டர்னு ஓடுறாங்க. அவங்க அறியாமல் இருக்கிற ஜனங்க. ஆடுன்ட்டாரு யாரு? சபை விசுவாசிங்களா ஆடுன்ட்டாரு. அதுங்க ஒன்றும் தெரியாத ஜனங்க. ஆண்டவர் கூட இருக்கிறாரா, அந்த பாஸ்டர் கூட இருக்கிறாரா அப்படின்னா தெரியாது. அந்த ஜனங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, அற்புதம் செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் வரும், விசுவாசம் துரத்துறது, இதெல்லாம் வேலை செய்யும். ஆனா நான் இல்லைனாலும் வேலை செய்யும். அப்போ இப்படிப்பட்ட பாஸ்டர்கிட்ட, இப்படிப்பட்ட ஊழியக்காரங்கிட்ட ஒரு கூட்டம் ஜனம் மாட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகுறது? அதனால்தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் நேற்று ஒரு பாஸ்டருக்கும் ஃப்ரெண்டுங்களுக்கும் நான் பைபிள் காலேஜில் படிக்கும் போது எழுதின ஒரு இதை எடுத்து நானே படிச்சு பார்த்தேன் பாருங்க. அப்போ அந்த ஆர்வத்துல எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன்? வேத வசனத்தை ஜனங்களுக்கு தெளிவா போதிக்கும். அதை எழுதியிருக்கு. தெளிவா ஜனங்களுக்கு போதிக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்ப இது இந்த மாதிரி நான் பேசுறது யாருன்னா பேசுறத கேட்டுருக்கீங்களா? பாருங்க, வரம் செயல்படுது, அற்புதம் செய்யும் சக்தி இருக்குது. ஆன்னு பாக்குறாங்க, திருக்கு தரிசனம் சொல்றாரு, ஆன்னு பாக்குறாங்க, விசுவாசம் தருத்துறாரு, ஆன்னு பாக்குறாங்க. ஆனா ஆண்டவர் கூட இல்லை. என்ன இது? ஒன்றும் புரியல எனக்கு. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு அவல நிலை பாருங்க ஒரு ஊழியக்காரனுக்கு. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட ஒரு ஊழியங்களும் இருக்குதான்னா இல்லாம சொல்ல மாட்டாரு இயேசு. நம்ம தானே உள்ள இல்லாம என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. அப்ப இருக்குது, அதனாலதான் சொல்ற. இங்க வரங்கள்ன்றாருல, வரங்களை கொடுக்குற. இதெல்லாம் தெரிஞ்சிருந்து அறிஞ்சிருந்து நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். இந்த வரங்கள் ரொம்ப பயங்கரமானது. அது செயல்படும், கண்டிப்பா செயல்படும். அதனாலதான் நான் 20 ரூபாய்க்கு என்ன பண்ணிட்டேன், ஆண்டவர் என்னை காட்டிட்டாரு. இந்த மாதிரி திடீர்னு உனக்கு கோவம் வந்துருக்கு, திடீர்னு என்ன பண்ற, இது பண்ற. அப்போ வரத்தை கேட்கிற, நீ எப்படிப்பட்ட கேரக்டர்? ஆண்டவரை எனக்கு பேதுரு எழுப்பின மாதிரி நான் எழுப்பணும், பவுல் அற்புதம் செஞ்ச மாதிரி நான் செய்யணும். ஆண்டவர் எனக்கு வரல அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ முக்கியம். ஆமே, புரியுதுங்களா? வரத்தை கொடுக்கறதுக்கு ரெடி. நானும் முக்கியம், எதிர்க்கிற ஆளுங்களும் முக்கியம். பவுல் பாருங்க, ஒருத்தனை அப்படியே பேசி நிற்கும் போதே கண்ணு குருடாக கடவுதுன்னா கண்ணு குருடாயிடுச்சு. அற்புதம் செய்யும் சக்தி, இதுதான் உண்மை. இதெல்லாம் வேத வசனத்து சத்தியம். ஒருத்தனை பிறவி ஊனம் எழுப்புறான், எழுந்து நட, கர்த்தர் உன்னை குணமாக்குறாருன்னு சொல்லி சொல்றான், எழுந்து நடக்கிறான். இதெல்லாம் அற்புதம் செய்யும் சக்தி. நான் வேலை நடக்குது, வரோம் வேலை செய்யுது. 9 வரங்கள் இருக்கு பாருங்க. வசனத்தை போதிக்கிறது, விசுவாசத்தை பேசுறது, ஆவிகளை பகுத்தறியறது, பற்பல பாஷை பேசுறது, தீர்க்கதரிசனம் சொல்றது, அற்புதம் செய்யறது, நிறைய வரங்கள் இருக்கு. 9 வரங்கள். இந்த வரங்கள்லாம் நான் இப்பதான் ஊழியத்துக்கு, இப்பதான் ஊழியமா இப்போ ஒரு சர்ச்சை எடுத்து நம்ம பண்றோம். நான் இப்பவே ஆரம்பிச்சிட்டேன். வரங்கள் வேணும், வரங்கள் ரொம்ப அவசியம். வரங்கள் இல்லாம ஊழியத்தை நம்ம என்ன பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும். வரங்கள் இல்லாம, வரங்கள் எதிர்க்க இருக்கிற நம்ம ஜனங்களுக்கு, நம்ம இந்திய ஜனங்கள், இந்தியாவில் வாழற ஜனங்களுக்கு, வெளிநாட்டிலையும் போனாலும் சரி, எங்க போனாலும்
நம்ம சபை ஜனங்களுக்கு வரங்கள் முக்கியம். ப்ராஃபெட் எசேக்கியா பிரான்சிஸ் சொல்றாரு, வருங்காலத்துல 2 விதமான சபை இருக்கு. ஒண்ணு வரம் செயல்படுற சபை, ஒண்ணு வரங்கள் செயல்படாத சபை. எதுக்கு ஜனங்க அதிகமா போவாங்கன்னா, வரம் செயல்படுற அற்புதம் செய்யற சர்ச்சைக்கு தான் போவாங்க. அற்புதம் நடக்கிற சர்ச்சையில தான் கூட்டம் இருக்கும், எதிர்பார்க்கும். அற்புதம் நடக்குங்க. நம்மளுக்கு அந்த என்ன பைபிள்ல படிக்கும் போது அற்புதம் இருக்குது, எனக்குள்ள அங்கலாய்ப்பு இருக்குது. உண்மையிலேயே படிக்கிறது இருக்குது, நான் பார்க்கலையே, என் கண்ணு முன்னாடி நான் பார்க்க முடியலையே. எந்த ஊழியக்காரனா பண்றதையாவது நான் பார்த்துருக்கிறேன், குருசைட்ல பார்த்துருக்கிறேன், கண்ணு சரியா இருந்தாலும் பார்த்துருக்கிறேன். நான் என்ன பண்ணணும், பார்க்கணும்னு விரும்புறேன். அந்த விருப்பம் கர்த்தர் தான் கொடுக்குறாரு. உங்களுக்கு ஆசை இருக்குதா? ஒரு முடவன், பிறவி முடவன், இளம்பிள்ளம் வாதத்துல பாதிக்கப்பட்ட ஒரு சப்பானி, நம்ம நடக்கிறத பார்க்கணும்னு ஆசை இருக்குதா இல்லையா? எனக்கு இருக்குது. நான் அதை பார்க்க விரும்புறேன். ஏன்? நானே செய்யணும்னு விரும்புறேன் அற்புதம். பைபிளை படிக்கும் போது இயேசு அற்புதம் செஞ்சது புக்கு பத்தாதுன்ற. அதை ஏன் சொல்றாருன்னா, வேணும்ட்ட சொல்றாரு. ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு அற்புதம், கண்ணுக்கு தெரியாத அற்புதம்லாம் நிறைய நடந்ததுன்ற. புக்கு பத்தாதுன்னா, இயேசு செஞ்ச அற்புதங்கள் இந்த மாதிரி புக்கு எழுதி உலகம் கொள்ளாதுன்ற. அது அர்த்தம் கிடையாது. நான் பார்த்தது கம்மி, பார்க்காதது நிறையும். அவரை தொட்டு தொட்டு போனவங்க, தொட்டவங்க எல்லாமே சுகமானாங்க. மேட்ரு என்னன்னா, நான் பார்த்துன்னு வரேன், பேதுருவும் யோவானும் போயிட்டு ஜெபம் பண்ண போனவங்க தேவாலயத்துல அற்புதம் நடக்குது. அற்புதம் நடந்ததும் ஜன கூட்டம் திரளுது. ஆனா இயேசு அவங்க அங்கேயே தான் இருந்தாங்க, எருசலேமில தான் இருந்தாங்க. அப்புறமா பிரச்சனை ஆச்சு, போனாங்க. ஆனா இயேசு ஒரு இடத்துக்கு போறாரு, அற்புதத்தை செய்யறாரு, ஆள் எஸ்கேப் ஆயிடுறாரு. ஒரே இடத்துல இல்ல, அவரு செஞ்சுட்டு எஸ்கேப் ஆயின்னு போயிட்டு. அதனால ஒரே இடத்துல இருந்திருந்தாருன்னா உலகமே உலகமே திறந்துட்டு இருக்கும். ஏன்னா அவரு சூப்பரா ஞானமா செயல்பட்டார். ஒரு இடங்கள்லாம் அற்புதம் நடக்குது, அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இன்னொரு இடத்துக்கு போயிடாரு. அங்க அற்புதத்தை செய்யறாரு, அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இன்னொரு இடத்துக்கு போறாரு. அப்படியே ஜனங்களை ஹீல் ஆக்கினே வராரு, சுகமாக்கினே வராரு, அற்புதம் செஞ்சுனே வராரு, அதே சமயத்துல பிரசங்கிச்சுனே வராரு. ஆனா இங்க நம்ம பாக்குறோம், பேதுரு யோவானும் ஒரே இடத்துல இருந்தாங்க, சபையாயிடுச்சு. இப்ப நான் பாக்குறேன், ஆண்டவர் என்ன ஆண்டவர் இவ்வளவு அற்புதத்தை செஞ்சீங்க, என் கண்ணு முன்னாடி அப்படியே அந்த கானான் ஸ்திரீ சொல்றது போல டேபிள்ல இருந்து ஒரு துண்டை போடுங்களேன்ற. நான் ஒரே ஒரு துண்டு, யாருன்னா ஒரு முடவனை நடக்க வைக்கிற மாதிரி ஒரு வல்லமை அடியின் மேல இருந்து இறங்கி ஒரு பாயிட்டமே. என் ஃப்ரெண்டு கிட்னி இல்லாம இருக்கிறாரு, இப்படி தொட்ட உடனே உள்ள அவன் ஃபீல் பண்ணும். அந்த கையில இருக்கிற அந்த ஒரு மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்படியே மாறிடணும், உள்ள ஒரு ஃபீல் ஆயிடணும். சொல்றாங்க பாருங்க, ஒருத்தனுக்கு ஹீல் ஆகுது, ஃபர்ஸ்ட் அவன் உணர்ந்துருவானோ, உணர்வு சொல்லமா நீ ஹீல் ஆயிட்டு. உள்ள நடக்குது எப்படி தெரியும்? உணர்வுல தெரியும். ஹீல் ஆயிட்டேன் நான், எனக்கு தெரியுது நான் ரொம்ப நல்லா ஆரோக்கியமா ஆயிட்டேன். இல்ல ஒரு மாதிரி அப்படி சைடில் அப்படி வலிக்கும் போது ஒரு மாதிரி வலிக்குது, இப்படி பண்ணும் போது வலிக்குது, சாப்பிடும் போது ஒரு மாதிரி குத்துது. என்ன இது? உங்களை மாதிரி சொல்லணும்னு வந்தாதான் என் வாய் கோணிக்குது. அதனால உங்களை மாதிரி சொல்லக்கூடாது போல இல்லையா? பாரு, ஃபீல் பண்றியா நல்லா ஆயிட்டான்னு? நான் அப்படியேதான் நம்புறேன், வார்த்தையை நம்புறேன். ஃபீல் ஆகுது எனக்கு தெரியல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணும். ஃபீல் பண்ணும், உணர்வு வர வரைக்கும் விடக்கூடாது. நான் அப்படிதான் அந்த உணர்வை வர வச்சுன்னே இருக்கிறேன். 1008 குறை இருக்குது உடம்புல. இப்போ பார்க்கறதுக்கு அழகா நிக்கிறேன்,
நல்லா இருக்கிற ஆரோக்கியமாக இருக்கிறேன். பெரிய கோல் என்ன கவுனி பெரிய குறை இருக்குது. முடி வெள்ளையாகணும், பல்லு நல்லா ஆகணும், பல்லுங்கெல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்குது, அது நல்லா ஆகணும். இதுவாக சொத்த பல்லு இல்லைங்க, முடி கருப்பாகணும், பல்லு எல்லாம் வந்து ஒரு மாதிரி எதனா எலும்பு கச்சா வலிக்குது, வலிக்கல என்ன சொல்றது, கூசுது, இது நல்லா ஆகணும். அப்புறம் வேற என்ன நிறைய இருக்குது, வேணா சொல்லக்கூடாது. இவ்வளவு குறை வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு இதெல்லாம் நல்லா ஆகணும். அந்த இந்த மறு மாறணும், முக்கியமா இதுதான் அற்புதம் பண்ணுகிறேன் நான். இந்த மறு இல்லாத இடம் போகணும். சொல்லிக் கொடுக்க கூடாது. இதெல்லாம் வந்து மாறணும் அப்படின்னா என்ன சொன்னேன், உணர்வு உள்ள வந்து நான் என்ன பண்றேன், உணர்வு பொங்கு வைக்கிறேன். ஏய், நீ இதெல்லாம் சொல்றதெல்லாம் வெளியே சொல்றதெல்லாம் கேட்காதன்ற, இதெல்லாம் வெளியே பார்க்கறதெல்லாம் பார்த்து உணர்ந்துன்னு இருக்காத. வார்த்தை ஆவியானவர் சொல்ற அந்த உணர்வுக்குள்ள என்ன பண்ணும், போய் நான் சுகமானேன், அவ்வளவுதான். அப்படி போய் நான் ஆரோக்கியமா தான் இருக்கிறேன், நான் பெலனோட தான் இருக்கிறேன், நான் சுகத்தோட தான் இருக்கிறேன்னு அப்படி போயிடணும். இல்ல உணர்வு வந்து பார்த்தது தானே நம்ம நம்ப சொல்லு. நம்பாத பொண்ணுங்களை நம்பாதன்னு ஒரு பாட்டு. நம்பாத பொண்ணுங்களை நம்பாத காதலிச்சு வம்பாத, அந்த மாதிரி நம்பாத பார்த்ததெல்லாம் வெம்பாத வலி வந்தா வெம்பாத. நீ என்ன பண்ண, பாக்குறதெல்லாம் ஃபீல், அதாவது உடம்பே சொல்லும் வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கூட என்ன பண்ணா அடங்கணும், அதை தள்ள தட்டி கிளம்பு திரும்பி பார்க்காம ஏய் லைட்டா கூட திரும்ப கூடாது, தலைய கிளம்பு அப்படின்னு அச்சாம போனோம். இல்ல பாஸ்டர் முடியல, மறுபடியும் கோணை முடியல பாஸ்டர், வலிக்குதுங்க, நான் இருக்கிறத தானே சொல்ல, சொல்லாத. உணரு, உள்ள என்ன உணர்வு வரணும். ஆமே, நீங்க 2 பேரு உள்ள உணர்வு என்ன சொல்லணும், நான் சுகமா தான் இருக்கேன். யாருன்னா சொல்லி கொடுப்பாங்களா? நேற்று கூட நான் இடுப்புக்கு பெல்ட் எடுத்து போடுறேன், உங்களுக்கும் பேக் பெயினா அப்படின்னு ஒரு லேடி கேட்டுச்சு. உங்களுக்கும் இருக்குதா நான் கேட்டேன். ஆமாங்க. டாக்டரை போய் பார்த்தா, ஆமா டாக்டர் நான் சொன்னேன், நான் அதுக்குள்ளேயும் முந்திங்க அவனுங்க எங்க மாத்திரையை கொடுக்குற மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளை கொடுத்து உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுவான், இல்லாத நோய் கொஞ்சம் தான் இருக்கும், புத்துநோய் மாதிரி பரவுறதுக்கு வார்த்தையை கொடுத்து என்ன பண்ணுவான், அவன் சொன்னான் பத்தியா இதெல்லாம் பண்ணும் அதெல்லாம் பண்ணும், இது இவ்வளோ இதுவா இருக்குது, இவ்வளோ பாதிப்பா இருக்குதுன்னு சொன்னவனையும் இதெல்லாம் பச்சக்குன்னு போய் நச்சக்குன்னு ஒட்டிக்கின்னு இதே ஓடினார். அவ்வளவுதான். இதெல்லாம் இருக்குதுல்ல, இதோட விளைவை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். ஆச்சுன்னா ஆயிடும்ல. ஆமா, அதுமே ஆக போகுது. நம்ம எந்த டாக்டராவது இப்படி சொல்லி கேட்டுக்கிறீங்களா, நீ நல்லா இருக்கிறான்னு? அவங்களுக்கு ஒன்னா ஜிஹெச்சு கூட போயிட்டு டீனை கூட உங்களை பார்க்க வைக்கிறேன். எந்த டாக்டர்னா நீ நல்லா இருக்கிறேன்னு, நாங்க பாக்குற டாக்டர், நாங்க சூப்பரா ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் சூஸ் பண்ணிக்கிறோம். அவர் கிறிஸ்டி அவர்ல சொல்லுவார், சில காரியங்கள சொல்லிடுவாரு, அவரும் கொஞ்சம் விசுவாசத்தை பேசுவார். நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கிறார். ஆனா பெரும்பாலான ஆட்கள் குறைங்களை சொல்லி விட்டுருவாங்க. இந்த அறிவாளி என்ன நம்ம பண்ணோம், பசியில மயக்கம் வந்தா கூட வியாதி ருசியில வந்ததுன்னு
இது பேச ஆரம்பிக்கும். அந்த வியாதி எனக்கு இந்த மாதிரி வந்ததே கிடையாது. பசியில இருக்கும் போது நான் அவ்வளவு நாள் இருந்தேனே, எனக்கு பசியில கூட இந்த மயக்கம் வந்தது கிடையாது. இப்பதான் வருது. அப்ப ஏன் வருது? பிபி சுகர் இருக்குதுனால வருது. நல்லா சூப்பரா பாட்டு எழுதுனாங்க. என்ன பாடு? கத்தரையே நீ பாடு, சர்க்கரையே வராது. அப்புறம் ரெண்டாவது அடி, ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. கைய தட்டி பாடு, கை வலி வராது. சிரிச்சு துதிச்சு பாடு, வாய் வலி வராது, பல்லு வலி வராது. மொத்தத்துல நீ பாடினே இரு, வரவே வராது எதுவுமே. எதனா ஒண்ணு டாக்டர் சொல்றாங்க, இந்த மாதிரி நார்மலாவே நம்மளுக்கு பிபி சுகர் எல்லாருக்கும் இருக்குதுங்க. உடம்புல சர்க்கரையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பூஞ்சி எடுத்தா சர்க்கரை வரும், பூஞ்சி எடுத்தா உப்பு வரும், தனித்தனியா பிரிக்கும். எல்லாருக்கும் பிபி சுகரு, உப்பு, காரம், புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. நான் வரத்துக்கு வந்தா தரத்துக்கு போயிட்டேன் பாருங்க. எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது. அது கொஞ்சம் ஹையா ஆகுறதும் லோவா ஆகுறதும் நார்மல். இப்ப நீ ஹையா ஆகுறது, நீ ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா அவர் செக் பண்ணாங்க, பிபி இருக்குது, ஏதோ சுகர் இருக்குது, ஏதோ சொல்லிட்டாங்க. மறுபடியும் செக் பண்ணாங்க பாருங்க, இல்லைன்றாங்க. ரிசல்ட் பொய்யா, உடம்புல இருக்குது பொய்யா? இது உண்மையா, உடம்புல இருக்குது உண்மையா? ரெண்டுமே உண்மைன்ற நானு. அவங்க சொல்றதும் உண்மை, உடம்புல இது ஐயாவும் லோவாவும் இது நார்மல். சொல்லுங்க, நார்மல். அது வியாதி கிடையாது, அது நார்மல். எப்போ வியாதினா ஸ்டாண்டர்டாவே இருக்குது பத்தியா, பிபி ஹையாவே இருக்குது பத்தியா, அது வியாதி. பிபி லோவாவே இருக்குது பத்தியா, அது வியாதி. சுகரு குறையாம அப்படியே இருக்குது பத்தியா, அது வியாதி. அப்போ ஹையாவது லோவாவது சுகர் இருக்குது இல்லாம இருக்குது எல்லாமே நார்மல். இப்போ உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா, சர்க்கரை அளவு குறையாம இருந்துனே இருக்குது அப்படின்னா, அதை நீ மெயின்டெனன்ஸ் பண்ணின்னு வந்தாலே அது நார்மல். பிபி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் முக்கியமா சொல்றேன், பிபினா அப்படியே ஹை டென்ஷன் ஆகுது, அப்படியே இதுவாகுது, ஒரு மாதிரி மயக்கம் வருது அப்படின்னா, அது இருந்துனே இருந்தா அது வியாதி. நீ தான் நார்மல் ஆயிட்டல, அப்ப நார்மல் தானே. ஐயா நான் நார்மல் சொல்லுங்க. நம்மளுக்குள்ள இருக்கிற டாக்டர் இப்படி வெளிப்படுத்துறாரு, ஏமா நீ நார்மலா தான் இருக்கிற, வியாதியே போட்டு என்ன பண்ணாத, சிக்கு மூளை மண்டியில. டாக்டர் என்ன பண்றாருன்னா, அதை ஒன்னு சொல்லி மண்டியில அடிக்கிறார். உனக்கு இந்த மாத்திரையை போடுமா, இவ்வளவு மாத்திரை 3 வேளை காலில் ஒன்று போட்டுனா மயக்கம் வருதா அவனுக்கு? ஆமான்னு. அப்போ சாயந்தரம் ஒரு மாத்திரை போடு, முட்டு நடிப்பார், மண்டியில் வாங்கி வரும். என்னம்மா இது எத்தியாமா, டெஸ்ட் எத்தியாமா, யூரின் டெஸ்ட் எத்தியா, பிளட் டெஸ்ட் எத்தியா, எல்லாத்தையும் எத்தியா, என்னம்மா உனக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னா, அவர் தெரியாமே அடிக்கிறாரு. அடிப்பா, மண்டியில் அடிப்பா, பின்னாடி அடிப்பாரு, பொண்ணு பின்னாடி, நாள் பின்னாடி அடி. என்னம்மா இவ்வளோ இருக்குது, என்னதான் பின்னாடி விழுது, 3 விழுது. நான் சொல்றதெல்லாம் வார்த்தை உள்ள போய் விழுத சொல்றேன். அடினும் போது வார்த்தை உள்ள போய் இருதயத்துல அடிக்குது, அது போய் காயப்படுத்துது. உள்ள போய் அம்மா வாங்கினியாம்மா, பின்னாடி அச்சு தெரிஞ்சுதாம்மா, என்னங்க டாக்டர் எதுவுமே தெரியலையே, நான் இஷ்டம் பண்ணி கிளம்பு, அந்த அடியை வாங்கின்னு வரும், சுத்திக்கின்னு மண்டெல்லாம் வரும். இதே என்னன்னா, டாக்டர் சொல்லிட்டேன், எங்க ஒரு வீட்டுல ஒண்ணு இருக்குது, எனக்கு சுகர் இருக்குதான், எனக்கு பிபி இருக்குதான், ஐயோ எனக்கு இந்த வியாதி, ஏற்கனவே உனக்கு இருந்ததுடி, உன்னையும் பத்திக்குது, எனக்கு இருக்குதான். இதுல ஒரு பெருமை வேற, பிசாசு கொடுப்பாங்க, மற்றவங்க எல்லாம் பரிதாபப்படுவாங்க. ஐயோ நமக்கு அந்த வியாதி, நமக்கு இந்த நோய்,
பர்தாவுக்கு தூக்கின்னு போய் பள்ளிக்கரணை குப்பை கடங்குக்குது பத்தி அங்க போடு. டாக்டரே நீ சொன்ன பத்தியா, அதெல்லாம் அதுன்னு போயிட்டு அந்த கடங்களை போட்டு எரிச்சிடுறாரு இயேசுவின் நாமத்தை. நீ சொல்றது எல்லாம் நார்மல் தான், கரெக்ட் தான், அது உண்மை கிடையாது, சத்தியம் கிடையாது. இதெல்லாம் போட்டு அப்படியே மண்டியில வச்சுன்னு அப்படியே இத்தனை பெண்ணாத்திலமா அதே யோசனை. நீ இதே யோசனை இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? இருக்கிறது அதிகமாகும். எவ்வளவு பெரிய டாக்டர் வைத்தியம் பார்த்துருக்காரு தெரியுமா? அதெல்லாம் யார் சொல்லி கொடு? ஒரு டாக்டராவது நீ நல்லா இருக்கிறன்னு சொல்லுவானா? வாயத்தன்னு சொல்ல மாட்டான். அவன் இருக்கிறத பார்த்து சொல்ற ஆளு. நம்ம அங்க சண்டை நடக்குது, பிரச்சனை நடக்குதுன்னு ஒரு வழியில போற சொல்ல மாட்டான். அந்த மாதிரி அவன் பிரச்சனையே பாக்குற ஆளு. என்ன குறைக்குதுன்னு கண்டுபிடிக்கிற ஆளு. அந்த ஆளுகிட்ட போயிட்டு நீ நல்ல வார்த்தை எதிர்பார்ப்பியா? எனக்கு ஒருத்தர் பார்த்தேன், சரி ஃப்ரெண்டு போனாருன்னு சொல்லிட்டு பிபி செக் பண்ணா. நான் சொல்லணும் நார்மலா இருக்குதுன்னு தான் சொல்லணும், நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லணும். நல்லா தான் இருக்கிறேன் நான். பிபியை செக் பண்ணாரு. செக் பண்ணிட்டு சொல்றாரு, உப்பு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கப்பா அப்படின்ற. வாயில என்ன வரணுங்க? நல்லா இருக்கிறன்னு தானே வரணும். நீ ஏன் உப்பு கம்மி பண்ணிக்கிறன்னு என்ன சொல்ற நீ? உப்பு பண்ணிக்கிறன்னு ஏன் தப்பு சொல்ற நீ? டாக்டரே நீ என்ன சொல்லணும்? என்னங்க சொல்லணும்? நல்லா இருக்கிற அந்த பையன் வாயில வர மாட்டுது. ஜாக்கிரதையாரு 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 ரொம்ப நல்லா இருக்கிறன்னு சொல்ல. என்ன குறைஞ்சிட போற நீ? என் ஃப்ரெண்டு தான் வந்தான், அவனை பார்த்து அவங்ககிட்ட காசை போடுங்க, என்கிட்ட ஏன் காசை போடுங்க பாக்குற? நான்லாம் தர மாட்டேன். 20 ரூபாய்க்கு சப்ஜெக்ட் வந்தேன், உன்னை எவ்வளவு சப்ஜெக்ட்? எனக்கு அந்த மாதிரி சொல்லும் போது டாக்டர் என்ன பண்ணலன்னா, அந்த காதுல இப்படி வச்சிருப்பாங்க, ஆனா ஓங்கி சுத்திய வச்சு அச்சோன்னு காது ஜவ்வு அறந்துடும் தெரியுமா? இந்த டெலஸ்கோப்பா திக்குன்னு துடிக்குது. என்ன ஒரு டாக்டர்னா என்னது? ஜனங்களை குணமாக்குறது. டாக்டரை பத்தி நான் தப்பு சொல்லணும், சரியா? டாக்டர்லாம் நம்மளை குணமாக்குறது தான். இப்ப சர்ச்சிலேயே பாருங்கண்ணே, உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீ இந்த மாதிரி கேரக்டர்ல இருக்கிற, நீ இந்த மாதிரி மாத்திக்கம்மா, இந்த மாதிரி இருக்கிறம்மா அப்படின்னு நம்ம சொன்னா டாக்டர் நல்லவனா ஆகிறோம், ஆனா பாஸ்டர் கெட்டவனா ஆகிறோம். நீ டாக்டர் சொல்றத மட்டும் ஏத்துன்னு வந்துரு, அப்படியே ஊரெல்லாம் டப்பரம் என்னது டமாரம் அடிக்கிறது. எனக்கு வியாதி, எனக்கு சுகரு, எனக்கு பிபி சொல்லிட்டாரு டாக்டர். ஒரு பாஸ்டர் சொல்றாரு, ஆமா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, சரி பண்ணிக்க. அது ஊருக்குள்ள போய் சொல்லு, அது என் வாயில வர மாட்டேது. பாஸ்டர்னா உனக்கு அல்பமா போச்சா? உன் கேரக்டர் என்னன்னு சொல்றதுக்கு தான் நாங்க இருக்கிறோம், உன் வாழ்க்கையை மாத்துறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். நீ என்ன பண்ணணும்? அதை என்ன பண்ணணும்? நல்லதா தானே எடுத்துக்கணும். எப்ப பாரு என்ன குறை சொல்ல. இது டாக்டர் கிட்ட நீ அந்த மாதிரி பாருங்க, நான் வேற மாதிரி உதாரணம் கொடுக்குறேன், நான் யாரையும் பர்டிகுலரா பேசுறேன். இதே டாக்டர் சொன்னா அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டேங்க. எப்ப பாரு ஜாதி இது அதை இன்னும் 3 வேளை மாத்திரை போடு, அதை போடு, இதை போடு, எப்ப பாரு சொல்லு அப்படின்னு நீ ஏன் சொல்ல மாட்டேற? அவனை மட்டும் குறை சொல்ல மாட்டேற. அவர் சொன்ன டாக்டர் கைராசி டாக்டர் கரெக்டா சொல்றாரு. புரியுதுங்களா? நல்லா புரியுது போல. 100 கிராம் சிக்க முடியும் எவ்வளோ? ஒரு ஒருத்தருக்கு துட்டு இல்லாததுக்கு மொட்டை வச்சு கையில குத்தலாமா? சிக்கு மூளை இதெல்லாம் இப்படிலாம் யோசிக்க தோணாது. பாருங்களேன், இப்படி எல்லாம் யோசிக்க தோணாது. என்னது இந்த டாக்டர் இப்படி சொல்றானே, பாஸ்டர் இப்படி சொல்றாரு, இவரை மட்டும் நம்ம கோவப்படுறோம், இவன் மேல என் கோபமே வர மாட்டுது. அப்போ நீ என்ன பண்ற? கட்டி பூச்சிடு,
வியாதிய புரண்டுன்னு பத்துன்னு முத்தம் குத்துன்னு முத்தம் குத்துன்னு பத்துனுக்குற. அவ்வளோ பிடிக்குது, அவ்வளோ அரவணைக்கிற வியாதிய. பாஸ்டர் சொன்னா மட்டும் உள்ள கேரக்டர் சொல்லிட்டாருல, அது எப்படிங்க மாத்தணும்? பாஸ்டர் ஒன்னா மாத்திக்கணும். பாஸ்டர் என்ன பண்ணோம்? தடவி தடவி கொடுக்கும். நீ என்ன பண்ணுமா? நீ ஒழுக்கமா தான் மகிற, உன் கேரக்டர் வந்து நல்லா இருக்குது, நீ இயேசுவ போல அப்படின்னு சொன்னா அப்படியே போறது. வீட்டுல வந்து குயா முயான்னு இருக்குது. வீட்டுல அவங்கள பிடிக்குது, தப்பு தப்பா பேசுறது எல்லாம் பண்றது. அவங்கள பத்தி கேட்டேன், என்னம்மா பைபிளை தூக்கின்னு போது, என்னம்மா இந்த பொண்ணு இந்த மாதிரியே இருக்குது அப்படின்னா, பாஸ்டர் வந்து இல்லையே, நான் தடி தடி தானே குத்தனுப்புறேன், தடி தடி விட்டு அனுப்புறேன்னு நீங்க பாக்கல, நீ தடி விடுற நீங்க வா. ஒரு ஒரு குடும்பத்துல இந்த சங்கதி தெரிஞ்சதுன்னு வச்சீங்கன்னா, பாஸ்டர் கூப்பிடுவாங்க, வா நீ என்ன பாஸ்டர் என்ன சொல்லி கொடுக்குறீங்க, வா போமா வர்றதுக்கு கொஞ்சம் தொழுவு கொஞ்சம் போயிட்டு வந்ததுனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு எல்லாரும். பாஸ்டர் நல்லவரா டாக்டர் நல்லவரா? ரெண்டு பேரும் நல்லவங்க சொல்லுங்க. பாஸ்டர் தான் நல்லவங்களா? 100 கிராம் சிக்குமுடி, 50 கிராம் சிக்குமுடி, மூளை வந்து இப்படி குழம்பு இருந்ததுன்னா என்ன ஆவானா, எது நல்லது எது கெட்டதுன்னு பார்க்க தெரியாது. இப்ப நம்ம ஒண்ணு சொன்னோம்னு வச்சுக்க, அதுக்கு ஒண்ணு சொல்றது பாருங்க. நான் வந்து மெசேஜ் எடுக்கிறேன், மெசேஜ் எடுத்தா நீ என்ன பண்ண, நான் பேசுறது நான்லாம் வந்து மெசேஜ் எடுக்கும் போது அப்படியே கேட்பேன், அப்படியே கேட்டு அப்படியே எழுதுவேன். நான் வந்து தனியா எழுத மாட்டேன். ஒருத்தவங்க நோட்ஸ் எடுத்துட்டு வந்து உக்காந்துக்கிறாங்க, இவர் இந்த மாதிரி பேசுறாரு, அவரை பத்தி தான் பேசுறாரு. அங்கங்க அங்க போன் பண்ணி வேற சொல்றது, உங்களை பத்தி தான் பேச. இது தனி நோட்ஸ், நான் சொல்றதே எழுதல, புரியுதா? நான் எப்படி இருந்தேன் மெசேஜ் கேட்கும் போது, அவங்க சொல்றது அப்படியே எழுதுவேன். ஒரு வார்த்தை மீறி நான் கூட விட்டுருவேன், நான் அப்படியே எழுதுவேன். இவங்க எப்படின்னா, நான் சொல்றதெல்லாம் அப்படி போயா அப்படி நான் எழுதுறேன் பாடுறான், நீ அவரதான் சொல்ற இந்த மாதிரி பேசுறாரு அவரு, அந்த என்ன அர்த்தம்? அந்த அர்த்தத்துக்கு போயிடுறாங்க அவங்க. இதெல்லாம் உருப்படாத கேசு, இதெல்லாம் உருப்படாது. நம்ம ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு நினைக்கிறது, புரியுதுங்களா? நம்ம ஒண்ணு சொன்னா அது யாரு வந்து சொல்றாரு, புத்தி உள்ள ஆளு என் வார்த்தையை கேட்டு அதன்படியே செய்கிறவர்கள். டோட்டலா நான் கிடையாது, நீங்கன்னு வருவங்க. இவங்க என்னது, ஆண்டவரும் நானும் அப்படின்ட்டு வருவோம். ஆண்டவர் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, நானும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதிக்கிறேன். இன்னைக்கு 12 வரைக்கும் தான் பார்க்க முடியும் போல. வரத்துக்கு போனோம், அப்படியே சுகத்துக்கு போயிட்டோம், அப்புறமா சுகமாக்குறதுக்கு போயிட்டோம், அப்புறமா விசுவாசிகளுக்கு வந்துட்டோம். விசுவாசிகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னால முடிய மாட்டேது, புரியுதுங்களா? பிராக்டிக்கலா பேசுறேன் நன்றி. இன்னொரு தடவை வியாதி இது எதனா சொன்னாங்கன்னா என்ன பண்ணு, இருந்தா கூட அவாய்ட் பண்ணு. ஏன்னா இயேசுவின் தழும்பா நம்ம சுகமாயிடும். ஆமென். இயேசுவின் தழும்பா நம்ம சுகமாயிடும். புத்தி தெளிவாகணும். ஸ்திரீகளை பார்த்தா சொல்றாரு, ஆம்பளைங்களை கூட பார்த்து அவ்வளவா சொல்லன்னு நினைக்கிறேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க அப்படின்னு. ஏன் பேதுரு வந்து நீங்க வந்து லேடிஸ சொன்னீங்க? எங்க இருக்கு அந்த வசனம்? ஆ 2 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
தெளிந்த புத்தியுள்ளாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். இவர் சொல்ல, பேதுரு இதை பத்தி பேசுறாரு. பவுல் சொல்றாரு, ஸ்திரீகள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு. Hallelujah. Hallelujah. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் கொஞ்சம் வெக்கம் இருக்கணுமோ பொண்ணுங்களுக்கு. வெக்கமே இல்லாம ஒண்ணு சுத்தின கிடக்குது. தகுதியான வஸ்திரம், நாணம். சொல்லுங்க, நாணம், வெக்கம். வெக்கம் பொண்ணுங்களுக்கு அழகு. எனக்கு கூட வெக்கப்பட்டா பிடிக்கும். ஆம்பளைங்க வெக்கப்பட்டா அது அசிங்கம். வெக்கப்படுறது நல்லது. அப்புறமா சொல்றாரு, முக்கியமா இந்த தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை என்ன பண்ணும், மேக்கப் பண்ணும். என்னங்க போட்டுக்குது, தங்களை அலங்கரிக்க வேண்டும். அலங்கரிக்க நல்லதான் பண்றீங்க ஆக்ஷன். ஆனா ஒண்ணு தலைங்க எப்படியா என்ன பண்ணும், தங்களை அலங்கரிக்க வேண்டும். அலங்கரிக்க வேண்டும். எதுல? மூஞ்சில இல்ல. எங்க போகுது? தகுதியான வஸ்திரம் மேல நாணம், வெக்கம், அது உள்ள இருந்து வர ஒரு இது வெளியே காட்டுது. தெளிந்த புத்தி உள்ள போகுது. இங்கெல்லாம் போக மாட்டாங்க பொண்ணுங்க. எங்க போயிடுறாங்கன்னா போயிடுறாங்க. அன்னைக்கு ஒரு நாயை பார்க்குறோம் கோடம்பாக்கத்துல. நைட்ல ஒரு மோர் சாப்பிட்றதுக்கு போனோம். இந்த நைட் ப்ரேயர் மிஸ்க்கு மோர் சாப்பிட்டு போனோம். அந்த நாய் மூஞ்சில இந்த பஞ்சதந்திரத்துல அந்த ஹீரோயினுங்க எல்லாமே அந்த மேக்கப் சலூன்ல மேக்கப் போட்டுன்னு கண்ணில் அந்த என்னது பேரிக்காய் வைப்பாங்களா, வெள்ளரிக்காய் வச்சிருப்பாங்கல்ல, வெள்ளரிக்காய் வச்சு அப்படியே உக்காந்து இருப்பான். சாஞ்சி உக்காந்து இருக்கும்போது அந்த மூஞ்சி எப்படி இருக்கும், அந்த இருக்கும்ல அதே மாதிரிங்க. வெள்ளை கடுவுன மாதிரி மூஞ்சி. நாய்க்கு உடம்பெல்லாம் கருப்பாக்குது, மூஞ்சி மட்டும் வெள்ளையாக்குது. ஏன்னா இதை யாருன்னா போட்டு விட்டாங்களா, முகமுடி மாரி போட்டு விட்டாங்களா? நானும் உத்து பார்த்துனுக்கிறேன். நம்மளுக்கு வேற கண்ணாடி வேற போட்டுக்கிறோம். நைட்டு வெளிச்சத்தை எனக்கு எதிர்க்க கிட்ட வர பார்த்தா அப்பதான் தெரியுது அது ஒரிஜினலாவே மூஞ்சில வெள்ளையாகுது. அந்த நாய்க்கு கண்ணாண்ட கருப்பாகுது, இங்கெல்லாம் வெள்ளையாகுது மூஞ்சி. இப்படி பார்த்து சொன்ன பாரு அந்த நாய். நான் சொன்னேன், அங்க போறியா அந்த நாய் போய் மேக்கப் போட்டு வருது. இவனுங்க பார்த்தானுங்களே, ஏதோ அந்த மூஞ்சில ஏதோ மாட்டின மாதிரியே வருது. அது ஏதோ ஒரு மாதிரி எல்லாம் பாஸ்ட் எல்லாம் கவனமும் போயிடுச்சு. நான் சொன்னது ஆமாப்பா, மேக்கப் போட்ட மாதிரி வருதுப்பா. அப்படியே போச்சு. கண்ணோட கருப்பாகுது, மூஞ்செல்லாம் மைதா மாவு. அப்புறமா வீடியோ ஒன்று பார்த்தேன் ஃபேஸ்புக்ல. ஒரு பூனை இதுல இந்த பேட்மேன் மாதிரி இந்த கண்ணுல இப்படி இப்படி இருக்குது.
என்னன்னு பார்த்தா இயற்கையாவே முடி வந்து அதுக்கு கருப்பாகுது, இந்த இடத்துல மூஞ்செல்லாம் மெத்தத்துல வெள்ளையாகுது. என்னன்னு பார்த்தா பேட்மேன் பூனையாது. இந்த மாதிரி உன்னை மேக்கப் பண்ண சொன்னா பொண்ணுங்க நாங்க பேசினே இருப்போம், ஒன்னு தொட தர்ற மாதிரி போவோம், ஈத்துன்னு போய் சூடு கம்மி இந்த மாதிரி வருவியா, இந்த மாதிரி வரு. ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, என்னது புருஷன் மட்டும் பாடு கடை போட்டு காட்டுறியேன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலை உடுத்த எங்கிரியே, கணவன் மட்டும் காணும் அழகை கடைகள் போட்டு காட்டு. இங்க போடுறாரு, இங்க சொல்றாரு பேர் நீ எப்படி எப்படி இருக்கணும் நான் சொல்லி விடுறோம். புருஷரையும் சொல்றாரு கைகளை உயர்த்தி என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு அப்படின்னு. எல்லா இடத்துலையும் ஸ்திரீகளும் மயிரை பிணைதலையாவது பொன்னினாலாவது முத்துக்களினாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாவது தங்களை அலங்கரியாமல் சொன்னா அது மட்டும் போதாதுன்றாரு. சரியா, அலங்கரிக்கணும். எப்ப பாரு முண்டிச்சு மாரி இருக்கக்கூடாது, நல்லா அலங்கரிச்சு இருக்கணும். இவனுக்கு என்ன பண்றாங்கன்னா இதை காயிட்டு அதை கைட்டு, ஏய் அதை அந்த விதவை போட எடுத்துக்கிறான் அவனுக்கு கண்டினியூ ஊரெல்லாம் போ, ஆண்டோடைய நாமத்தை தூசி திருப்போ, உன்னை பாக்குறவங்களாம் என்ன தெரியல முடிச்சுன்ற மாதிரி அவனு. இது கலாச்சாரம், நம்ம கலாச்சாரம் இந்த மாதிரி இருக்குது. நம்ம புருஷன் செத்துட்டாதான் வெள்ளை போட போறோம், அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி. இப்பெல்லாம் கலருக்கு போட கடின்னு தெரியுதுங்க, புருஷன் செத்துட்டானா உயிரோட கூட என்னன்னு தெரிய மாட்டேது. இப்போ அந்த அந்த மைண்ட் செட்ல இருக்கிறவனுக்கு நீ எத்தனை திடீர்னு வெள்ளை போட்டு நான் பாக்குறான், ஐயோ இந்த மாதிரி ஏசி எனக்கு வேணாம். புருஷன் உயிரோட இருக்கும் போது சத்தம் வந்து புடவை கட்டின்னு வந்தீங்கன்னா ஊருக்கு என்ன பார்க்கணும், என் சொந்தக்காரங்க என்ன பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும் பாருங்க. இந்த பாஸ்ட் பார்க்க மாட்டாங்க. அறிவு இல்லாம எதனா அவசர குட்டியே பண்ணிடுது. அதுக்கப்புறம் சர்ச்சைக்கு வர மாட்டாங்க, கிறிஸ்தவங்களுக்கு திட்டுறாங்க, வெள்ளை போடுவாங்கன்றாங்க, நகை போடக்கூடாதுன்றாங்க, வரமாட்டாங்க தான். ஆமா, நீ அதை கைட்டு இதை கைட்டின்னா அலங்கரியாமல்ன்றாரு. அலங்கரி தகுதியான வஸ்திரத்தினாலும் போடு. எனக்கு அந்த முஸ்லீம் இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபுல்லா போட்டு மறைச்சிடறாங்க. அன்னைக்கு பாக்குறேன், ஃபர்ஸ்ட் நான் ஆட்டோ ஓட்டுறேன், அந்த ஃபீல்ட்ல போகும்போது ஒண்ணு நைட்டியம் போட்டுன்னு அது மேலே மாட்டிக்குது. அது வேற ஒண்ணு பாக்குறேன், டி நகர்ல ஒரு 5 பொண்ணுங்களை ஏத்துனாங்க. ஒரு பொண்ணு ஃப்ரண்ட்ல வந்து உக்காந்துச்சு. எல்லாமே பார்த்தா என்ன பண்ணிச்சிங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ்ல வந்துச்சுங்க, மாடர்ன் மங்கைங்க தான் எல்லாமே. அதுல ஒண்ணு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு உட்காந்துச்சு. நான் வேற புதுசு வேற அந்த இடத்துல, அப்ப வந்து ரொம்ப ஸ்பீடா வேற அந்த ஃப்ரண்ட்ல வந்து உட்காந்துச்சு. கல்யாணம் ஆகாது அப்போ, கவனிங்கம்மா மேடம், ஃப்ரண்ட்ல வந்து உட்காந்துச்சு. பின்னாடி ஆட்டோக்காரனுங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து உட்காந்தா ஐயோ திருவிழா கொண்டாடுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஃப்ரண்ட்ல வந்து உட்காந்து அது 4 பொண்ணுங்க ஃப்ரண்ட்ல பேக்ல உட்காந்துச்சு. நான் நல்லா இருக்கிறீங்களா 2 பேரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி வருதுங்க. அப்புறம் ஒரு இடத்துல இறக்குனாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ண, ஒரு இடத்துல இறங்கிட்டேன். என் பக்கத்துல உட்காந்தது பின்னாடி போச்சு, மாடர்ன் ட்ரெஸ்ல தான் இருந்தது. நானும் ஒன்னொன்னா பார்த்தேன். திடீர்னு பார்த்தா எல்லாம் கருப்பா இறங்குதுங்க, உள்ளேயே மாட்டிக்கிச்சுங்க. ஆட்டோ உள்ளே மாத்தி. நான் கண்ணாடியில எல்லாம் அந்த பாக்குற பழக்கம் கிடையாது, நம்ம ஸ்ட்ரெயிட்டா தான் பார்ப்போம். ஏற்கனவே கண்ணாடியை வேற திருப்பி வர விட்டுக்குவேன். பொண்ணுன்னா இறங்குறேன்னா கருப்பா வீட்டுல இருந்து வெளியே வரும்போது மாடர்ன் ட்ரெஸ்ல சுத்துறது, வீட்டுக்கு போகும்போது என் பக்கத்துல எந்த போடா எனக்கு விட்டு கடையில இருக்க மாதிரி சுத்துற, கண்ணெல்லாம் சுத்துது. யாருதான் என் பக்கத்துல உக்காந்தா?
நான் வேற மூஞ்ச வேற சரியா பார்க்க மாட்டேன். வேற ஆரம்ப காலகட்டமா இருக்குதுன்னு தள்ளி தள்ளி உக்காடுறேன் தஞ்சாவ கூடாது அப்படி எல்லாம் பார்த்துன்னு. சரி கொஞ்சம் ஜாலியாவும் இருந்தது. இந்த பசங்க பொம்பளை பசங்க வரையா கிண்டல் பண்ணி பேச்சுன்னு வரதால ஜாலியா பார்த்தா ஆளாட நகடி பண்ணுகிறேன் ஊரையா பார்த்தேன். ஒண்ணு டைட்டா ஜீன்ஸ் எல்லாம் போட்டுன்னு ஒரு மாதிரி மாடல்லாம் இருந்தது. கண்ணு குளிச்சே மறுபடியும் பார்க்கலான்னு பார்த்தா பாக்கியம். ஐயோ ஆட்டோ ஓட்டின புதுசு பாருங்க. இது இல்லாம பேசுறது பாஸ்டர்னா கொஞ்சம் அழகா இருந்ததுங்க, அவ்வளவுதான். ஆட்டின பொண்ணுதான் எனக்கு தெரியல, கண்ணு வேற ஃபால்ட்டா. இந்த மாதிரி இது பாருங்க, நீங்க வந்து ஸ்திரீகள் எப்படி போடணும் வஸ்திரத்தை. நானே என்ன யூத்ல பாத்தீங்கன்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்க, ஏன்னா ஜாக்கெட் போடுற மாதிரி சைட்டா போட்டு சுத்துறேன். என்ன சொல்லுவாங்க, டைட் பீட்டை போட்டுன்னு எப்ப பாரு எக்ஸசைஸ் ஓடுமா அப்படியே சுத்தின்னு இருப்போம் பாருங்க. சுரேஷ் அவங்க அம்மா தான் சொல்லுவாங்க, எப்ப பாரு ஜாக்கெட் போடுற மாதிரி போட்டுன்னு தெரியுற மாதிரி அப்படின்னா. இதுல வேற பேண்ட், புது பேண்ட் வாங்கினா கூட கட் பண்ணி தொடை தர்ற மாதிரி போட்டுன்னு சுத்தின்னு இருப்போம். ஏன்னா உடம்ப காட்டணும், இவளுங்களும் உடம்ப காட்டின்னு தெரியுறாங்க. எங்க காம்படிஷன் ஒன்னு பாக்குறேன், குட்டை பாவாடை இப்படி போட்டுன்னு வருது. என்ன பண்ணுது, பின்னாடி ஒரு கை முன்னாடி ஒரு கை காத்துல பறக்குது. எதுக்கு இந்த எதுக்கு நீ இந்த மாதிரி போட்டுன்னு சுத்தின்னு தெரியுது. இதை வேற நோட்ட வேற அதை மறைக்கிறான். இப்ப நம்ம பொண்ணுங்க ஐயோ என்னவோ பேச போறேன் நாங்க, நல்லா கவனிக்கிறீங்க. இதெல்லாம் வசனத்து பக்கம் போனா அப்படியே நவோ இப்பதான் மயக்கமா இருந்து தெளிஞ்ச மாதிரி வந்து உக்காந்துக்கு. தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே. பாருங்க, தேவ பக்தி சொல்லுங்க, தேவ பக்தி அது தேவையா? தேவ பக்தி பக்கம் 287 ரொம்ப முக்கியமான பக்கம். ரெண்டாம் அதிகாரம் 8ல இருந்து ஆண்களை குறித்து சொல்லுது. டேய் நம்ம அடங்கலன்னா அவங்க அடங்கிடும். நீங்க முச்சிற தகுதியான வஸ்திரத்தினால் நாணத்தினால் தெரிந்த புத்தியினால் தேவபக்தி உள்ள என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கம் உள்ளவளா இருந்து அமைதலோட கற்றுக்கொள்ளணும். இது பாருங்க, இது வந்து 13:12 வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல. சரி, ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 13ல இருந்து 15 இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். இங்க சொல்றாரு, சகோதரர், புறஜாதியான மற்றவர்களுக்குள்ள நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையா இருந்து, ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும்
சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். இங்க 2 காரியம் 13-15 என்னன்னா, பலன் கடன். சொல்லுங்க, பலன் கடன். பலன் என்ன? ஒரு ஊழியக்காரனா பலனை எதிர்பார்த்தா பண்றாருன்னா, இங்க அவர் பலனை எதிர்பார்க்கற என்ன பலன்னா, காசியோ பொருளையோ எதனா லேண்டையோ நிலத்தையோ இல்லை. பலன் என்ன சொல்றாருன்னா, இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிட்டு அது மூலியமா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், அவங்க ஆசீர்வதிக்கப்படுறது தேவன் கிட்ட பலன் எனக்கு. ஆமென். பலன் அடையிறாரு, அதை சொல்றாரு. அதுக்கப்புறம் கடன் வேற சொல்றாரு. ஒரு பலன் கடன் பலன் அடையிறவன் மட்டும் கடன் இறக்க மாட்டான். புரியுதுங்களா? பலனை எதிர்பார்க்கிறவன் கடன்ல ஏன் இருக்க போறான்? சொல்றாரு, நான் என்ன பண்றேன், கடனாளியா இருக்கிற எல்லாருக்கும், உங்களுக்கும் சரி, நான் கடனாளியா இருக்கிறேன். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாம நான் யாரெல்லாம் சந்திக்கலையோ, எந்த ஊரெல்லாம் நான் போலியோ, எந்த ஜனங்களெல்லாம் நான் மீட் பண்ணலையோ, அவங்களுக்கெல்லாம் நான் கடனாளின்னு அப்படி எடுத்துக்கிறாரு பாருங்க. மனநிலை எப்படி இருக்குது பாருங்க. நான் யாருக்கெல்லாம் நான் சத்தியத்தை சொல்லியோ அவங்களுக்கெல்லாம் நான் கடனாளி. ஆண்டவரே, நானும் அப்படி நான் இருக்கணும்னு பாருங்க. இந்த ஏரியா ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நான் கடனாளி. என்ன கடனு? சத்தியத்தை சொல்லி அவங்க விடுதலை அடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த குடும்பமே வாழ்ந்தது ஆண்டவர்கிட்ட அந்த ஆத்து ஆதாயத்தை நான் பண்ணும் போது அதுதான் எனக்கு பலன். அதை தான் இங்க சொல்றாரு. முன்னாடி பார்த்தோம் வரமும் பிரயாணமும். இங்க பாக்குறோம் 13-15 பலனும் கடனும். கடனாளியா இருக்கிறன்ற. ஆமென். அப்போ நம்மளும் நீங்களும் கடனாளி தான். யாருக்கு தெரியுமா? இயேசு. என்ன கடன்னா, நீங்க பெற்ற ஆசீர்வாதத்தை, நீங்க பெற்ற அந்த நித்திய ஜீவனை, நீங்க பெற்ற இந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை அவர்கிட்ட வாங்குனீங்கல்ல, அதை மற்றவங்களுக்கு கொடுக்கும். ஆமென். கடனாளியா இருக்கிறீங்க. எந்த அளவுக்கு நீங்க கடன் பட்டிருக்கிறீங்கன்னா, வாழ்க்கை ஃபுல்லா இது தீரவே தீராது. வாழ்க்கை ஃபுல்லா நம்ம கடன் பட்டிருக்கோம். உயிர் மூச்சு போற வரைக்கும் நம்ம கடனாளி தான். மற்றவங்களுக்கு இந்த சமாதானத்தை, இந்த நற்செய்திய, இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி ஆகணும். நம்ம யதார்த்தமா நினைக்க கூடாது. அவங்களுக்கு அந்த சர்ச்சை இருக்குத, இந்த இடத்துல இவ்வளவு சர்ச்சை இருக்குத, இவங்க விசுவாசி தானே, நான் அப்படி பார்க்கல. நிறைய பேர் இங்க நிறைய சர்ச்சைங்க இருக்கலாம். ஆனா சத்தியத்தை அறிகிற அறிவு கிடையாது. உள்ள நிறுத்து. சத்தியத்தை அறிகிற அறிவு கிடையாது. நான் மிஷினரியா போனோம்னு எனக்கு ஆசை. மிஷினரியானா வெளி மாநிலங்களுக்கு போய் மொழி தெரியாத ஆளுங்கிட்ட போயிட்டு ஆண்டவரை பத்தி சொல்லி அவங்க மொழியை கத்துக்குன்னு போய் சுவிசேஷத்தை அறிவிச்சு ஒரு சபையை உருவாக்கணும் எனக்கு ஆசை. அந்த மாதிரி தான் போயிடலான்னு பார்ப்பேன். ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு ஆவியான உணர்த்தினார். வசனம் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். இது மிஷினரியோடைய வேலை. சத்தியத்தை அறிகிற அறிவு அடையும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இதுதான் முக்கியம். 2வது கஷ்டம் முக்கியம், அது இல்லாம இது இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், மிஷினரியா போனோம், ஓகே. ஆனா சத்தியத்தை அறிகிற அறிவு அடையும். இங்க சபைங்க இருக்குது, சத்தியம் தெரிஞ்சிருக்குதானா? இப்ப நான் சொன்ன வெள்ள போடுவோம், சத்தியம் தெரியுமானா தெரியாது. தெளிந்த புத்தி தெரியுமானா தெரியாது. சத்தியத்தை அறிகிற அறிவு நிறைய பேருக்கு கிடையாது. எல்லாமே பொய்ய நம்பின்னு தப்பு தப்பா எண்ணம் வச்சுக்கணும், தப்பு தப்பா சிந்திச்சுக்கணும், தப்பு தப்பா நினப்ப வச்சுக்கணும், தப்பு தப்பா கற்பனை பண்ணிக்கணும். பைபிள் இப்படிதான், இப்படி சொல்லிச்ச வசனம் இப்படி இருக்குது, கடவுள் இப்படி பண்ணாரு, அவங்க வாழ்க்கை இப்படி இருக்குது, இப்படி எல்லாம் நினைச்சுன்னு இருப்பாங்க பாரு. இவங்களெல்லாம் உட்கார வச்சு தெளிவடைய வைக்கணும். ஆமென். பெரிய ஆப்ரேஷன் எங்க சர்ச்சில் மூளையை வெத்து வெளியே வச்சு அந்த சிக்கு முடியெல்லாம் எடுத்து சரி பண்ற வேலை தான் பாஸ்டருடைய வேலை. தப்பா நினைக்காத. ஆமென். அபிஷேகத்தை தப்பா நினைக்காத, ஒரு பாஸ்டர் தப்பா நினைக்காத. ஏன்னா அங்க இருந்து தான் ஆசீர்வாதம் வரும். ஆமென். அப்போ சத்தியத்தை அறிகிற அறிவை எல்லா ஜனங்களும் அடையணும். அதனால தான் சொல்றாரு, நான் எல்லாருக்கும் கடமை.
இப்ப நான் பேசும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் எல்லாருக்கும் கடனாளி, பார்க்குற எல்லாருக்கும் நான் கடனாளி. நான் எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்லணும், எல்லாருக்கும் சத்தியத்தை குறித்த வெளிச்சத்தில் என்ன பண்ணணும், ஜனங்களை கொண்டு வரணும். ஆமே, அது உங்களுக்கும் பொருந்தும். நேர்ந்து நிறுத்து. ஓரி பாலாதுருபா கதுருபா ஷலாராதுருபா கதுருபா ஷவு மஹிம் பாலாதுருபா கவு மாப்பண்டு ரீ மலாந்துரு குரு துருபா ஷது